பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவரது பிள்ளைகளாகிய நாம் வேத வசனத்தை அனுதினமும் வாசித்து தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, நமது வாழ்விலும் நாம் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்வதற்காக தம்மை ஒப்பு கொடுத்து பாடுபடுவதற்கு இந்த பூமிக்கு வந்ததால் அவரது சித்தம் செய்ய விரும்புகிற பிள்ளைகளாகிய நாமும் அவரது நாமத்தின் நிமித்தம் பாடுபட வெட்கப்படாமல் இருந்து நம்மை எதிர்க்கிற, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை தூஷிக்கிற ஜனங்களை எந்த விதத்திலும் நாம் பழி வாங்காமல் இருக்க வேண்டும். இன்றைய வசனத்தின்படி கர்த்தர் அவர்களுக்கு பதில் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. அது ஒருவேளை கோபாக்கினையாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நமது சத்துரு விழும்போது கூட நாம் அதை கண்டு களி கூறக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவர்களுக்காக ஜெபிக்க மட்டுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமே. ஆனால் எல்லா வேளைகளிலும் நம்மை தேவ சமாதானத்தோடு நடத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். இந்த வசனத்தை உறுதி செய்யும்படியாக ஊழியத்தின் பார்வையில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போம். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, சபை ஆரம்பித்து மேலே கூடாரம் போட்டு சபையினுடைய காரியங்களை நடத்தி கொண்டிருந்த வேளையிலே சபைக்கு அருகாமையில் இருந்த தேவனை அறியாத ஒரு குடும்பத்தாரை என்னை ரொம்ப உபத்திரப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபை முடிந்த உடனே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி இருக்கும். சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கொண்டே இருந்தாங்க. இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்து என்ன பண்ணாங்க, பாஸ்டர் நடத்துங்க, நீங்கள் பேங்க்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் புரியாமல் அவங்க மாதிரி
வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் எங்கள் ஏரியாவில் இருக்கிற போஸ்ட்மேன் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் லெட்டர் கொடுக்க வந்திருந்தாருன்னு சொன்னேன். அவர் ஒரு போஸ்ட் கார்டை நீட்டினார். படிங்க ஐயா இது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். அதை படித்தா அந்த லெட்டர் வந்து ஒரு போஸ்ட் கார்டு ஓப்பனாக இருக்கும் இல்லைங்களா, கவர்னா மூடி இருக்கும், இது அப்படியே ஓப்பனாக இருக்குது. அவர் கையில் ஒரு கத்தையாக கிட்டத்தட்ட ஒரு 200 போஸ்ட் கார்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னங்க அப்படின்னு கேட்டேன். பாருங்க அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா உங்களை குறித்து அவதூறாக கண்ணா பண்ணான்னு எழுதியிருக்குது. நான் யாருன்னு தெரியல, கீழே கையெழுத்து போடலை, இந்த ஏரியாவில் சபை நடத்துன்ற பேரில் நீங்கள் வந்து நிறைய அக்கிரம அநியாயம் பண்ணுறீங்கன்னு அசிங்கமாக எழுதியிருக்காங்க ஐயா அப்படின்னாரு. நான் அதை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா இதுக்கு நீங்கள் என்ன அப்போ நான் சொன்னேன், அது என்ன அவ்வளோ கார்டு வச்சுருக்கீங்க, நான் யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருடைய அட்ரஸ்க்கும் இது வந்து எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க, இன்னைக்கு நமக்கு வாசிக்கிறது வசனத்தின்படி எங்களுக்கு பைபிளில் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும்னால நாங்கள் பழியெல்லாம் வாங்க மாட்டோம் பிரதர், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கெட்டது. என்னன்னு பார்க்கும் பொழுது என்னை யார் உபத்திரப்படுத்தி கொண்டிருந்தாங்க, அவங்க வீட்டில் மேல் மாடி கட்டப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அந்த சாரம் முறிந்து அதில் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்கள் எல்லாம் அப்படியே ரெண்டாவது மாடியிலிருந்து கீழே விடுறத போய் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. உடனே அந்த போஸ்ட்மேன் சொன்னார், ஐயா ஆண்டவர் ரொம்ப பெரியவரையா, உடனே பழி வாங்கிச்சாரு அப்படின்னு சொன்னார். சொன்ன வேண்டாம் ஐயா, நமக்கு வேண்டாம். பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, ஒரு சத்துரு விழும்போது நீ களி கூறாதேன்னு போட்டிருக்குது. யாருக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்கிற இந்த ஊழியத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியாமல் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆனாலும் பொறுமையாக அதை புரிஞ்சுதான் சகிச்சுக்கிட்டு தான் நாங்கள் ஊழியத்தை செய்யணும், வேறு வழி இல்லை, மதம் மாத்திரம் அப்படி இப்படி என்ன பேசினாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்கிறோன்றது கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்றதுன்னு சொன்ன உடனே அவர் என்னை அப்படி உத்து பார்த்துட்டு, வித்தியாசமான மதம் இந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே புறப்பட்டு போயிட்டார். எனக்கு அறிஞர் இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் தெய்வ கிருபையினாலே நாங்கள் இன்றைக்கு ஊழியத்தை கடந்த 33 ஆண்டுகளாக செய்ய கர்த்தர் உதவி செய்து வந்து கொண்டிருக்கார். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பூமியிலே உம்முடைய ராஜ்ய பணிக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தாவே, உமை போலவே உம்முடைய பாடுகளுக்கு நாங்களும் பங்குள்ளவர்களாய் கர்த்தாவே பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்ட தகப்பனே, அதன் நிமித்தமாய் வருகிற எந்த ஒரு காரியத்தினாலும் எங்களை எதிர்க்கிற ஜனங்களை நாங்கள் ஒரு நாளும் பழி வாங்காதபடி கர்த்தாவே அவர்களுக்காக தொடர்ந்து செபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது தொடர்ந்து உங்களுக்கு இந்த தினம் ஒரு சாட்சி வராமல் இருக்கிறதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபையினாலே சில்ட்ரன்ஸ் பைபிள் ஃபெஸ்ட் என்று சொல்லக்கூடிய சிறுவர் வேதாகம விழாவுக்காக நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதனால் ராத்திரி ரொம்ப லேட் நைட்டு வீட்டுக்கு வர வேண்டியிருக்கிறது, சில காரியங்கள் இருக்கிறது, அதனால் சில நேரங்கள் வராமல் போகுமே. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், தவறாக நினைக்க வேண்டாம், மன்னித்து கொள்ளவும். ஏனென்றால் மற்ற ஊழியத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது, என்னாலே ஷூட்டிங் மற்றும் உள்ள காரியங்களுக்கு போகிறதுனாலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக என்னைக்கெல்லாம் முடியுமோ அன்றைக்கெல்லாம் இந்த சாட்சியை எழுதவும் நீங்கள் கேட்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.